கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் ஒரு புத்தம் புதிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு கூட ஏசாயா 43:19 வசனத்தை வாசித்தோன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், பாருங்கள், ஏற்கனவே நான் அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன், நீங்கள் அதை அறியீர்களா என்று எழுதியிருக்கிறது. எனவே இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு புத்தம் புதிய காரியத்தை நீங்கள் உங்களால் உங்கள் விசுவாச கண்களால் நம்ம விசுவாச கண்களால் பார்க்க முடிகின்றதா? சில நேரங்களில் தேவனுடைய கரம் கிரியை செய்வதை பார்ப்பது என்பது ஒரு சுலபமாக இருக்கும். ஆனால் மற்ற நேரங்களில் வாழ்க்கையில் சூறாவளிகளும் அநேக பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து அது நம்ம சூறாவளியை போல் அழுத்த வரும்போது நம்ம ஆண்டவர் ஒரு புத்தம் புதிய காரியத்தை செய்வதை நம்ம பார்க்க முடியாமல் அது நம்முடைய கண்களை மறைத்து விடுகின்றது. இன்றைக்கு கூட வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. இந்த சத்தியத்தை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்மளால் பார்க்க முடியாத நேரங்களில் கூட தேவன் அங்கே ஒரு வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எப்படி ஒரு விதை முளைக்கப்படும் போது அந்த விதை அப்படியே நிலத்தில் போய் விழுந்த உடனே அது அந்த நிலம் தனக்கு இது திறக்கும் வரைக்கும் அந்த விதையானது அந்த பூமியை தட்டி கொண்டே இருக்குமா. அப்புறமா அதுக்கப்புறம் அந்த நிலம் திறந்து கொடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே போய் அதிலிருந்து ஒரு ஜீவன் அப்படி வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளும் இது நிலத்தில் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு விதையை போலத்தான் நமக்கு இருக்கிறது. அங்கே இருட்டாக இருக்கலாம், தனிமையாக தெரியலாம், ஆனால் அதை சுற்றி அழுக்கு படிந்திருக்கலாம், தூசி படிந்திருக்கலாம். ஆனால் அந்த விதைக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அந்த இடத்தில் தான் ஜீவன் முளை கிளம்பி எழப்போகிறது. அதே போல தான் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. அவர் சொன்னது தான். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று எத்தனை இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நம்ப வேண்டியது ஒன்று தான். தேவன் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக விதைத்த விதைகள் எல்லாம் ஜீவன் அதுக்குள்ளே வெளிப்பட்டு அது முளையாக கிளம்பி வரப்போகிறது. அவர் இதை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையில் அவர் நிச்சயமாக உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் அவரை நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக நம்பலாம். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக நமக்கு வாக்களித்ததை செய்து முடிப்பார். இன்றைய நாளில் கூட நம்மளை குறித்து அவருடைய திட்டங்கள் என்ன? ஆசீர்வதிக்கிறது தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம் என்று அவர் சொன்னார். எனவே நம்ம கஷ்டப்படுகிறதும் நம்ம துவண்டு போய் இப்படி எழ முடியாமல் இருக்கிறதும் அவர் சித்தம் அல்ல. அவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அது தீமைக்கான நினைவுகளாக அல்ல. எனவே இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் திட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளை ஒரு டெஸ்ட் வச்சு தான் அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் கூட அவர் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல நம்பிக்கையும் கொடுப்பது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாகும். எனவே கடந்த கால தோல்விகளை குறித்த சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகட்டும். தோல்வியையே நினைத்து கொண்டு இருந்தால் அந்த தோல்வி நம்மளை முன்னேற விடாது. அந்த சிந்தனை நம்மளை முன்னேறி செல்ல விடாது. எனவே அவைகள் எல்லாம் வெளியேறட்டும்.
தோல்வியான சிந்தைகள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியேறட்டும். இன்று தேவன் செய்து கொண்டு இருக்கிற கிரியைக்கு நம்மளுடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்க விடணும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கும்படி அவரிடத்தில் கேட்க வேண்டும். அந்த நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுத்தும்படி அவரிடத்தில் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அவரை நாடி நம்ம தேடும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரை 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 தேடுங்க, கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறாரு. அவரை நாடி தேடுங்கள், அப்போது நீங்கள் அவங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்குள்ள இருக்கிற அவர் செய்து கொண்டு இருக்கிற புத்தம் புதிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போவே பாருங்கள், விசுவாச கண்களால் அவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு புத்தம் புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று உங்கள் விசுவாசத்தில் உங்களுடைய உள்ளத்தில் விசுவாசத்தோடு ஆணித்தரமாக நம்புங்க. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். நேற்றைய தினத்தின் தோல்விகளெல்லாம் நேற்றைய தினத்தோடு போகட்டும். கடந்த கால தோல்விகளெல்லாம் கடந்த நாட்களோடையே போகட்டும். ஆனால் இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு புதிய வழியை காட்ட விரும்புகிறார். உங்களுக்கு எல்லாம் புதிதாக நடக்கப் போகிறது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் எந்த கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் சூழ்நிலையை பற்றி பேசாமல் நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல அது பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய வார்த்தைகள். இன்றைக்கி நம்ம கவலைப்பட்டு நம்ம சோர்ந்து நம்ம அப்படியே துவண்டு போய் கிடக்கிறது ஆண்டவருக்கு சித்தமாக இல்லை பிரியமானவர்களே. சூழ்நிலைகளை நம்ம ஜெயித்து அந்த சூழ்நிலைகள் மேலே நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். அப்படின்னா தலை தான் எல்லா பகுதியும் ஆளுகை செய்யுது, வால் அல்ல. நம்ம வாளாக இருந்தால் எதையுமே ஆளுகை செய்ய முடியாது. தலையாக இருந்தால் தான் நம்ம ஆளுகை செய்ய முடியும். எனவே நாம் இன்றைக்கி சூழ்நிலையினால் நம்ம இழுக்கப்பட்டு போகாமல் சூழ்நிலையை அடக்கி ஆளக்கூடியவர்களாக எழும்ப வேண்டும். விசுவாசத்தில் நம்ம எழும்ப வேண்டும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கும் பல நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? ஆண்டவரே எனக்கு ஒரே நெருக்கமாக இருக்குது. ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன். எனக்கு இப்போ துணைக்கு யாரும் இல்லை. ஆனால் என்னுடைய சூழ்நிலைகளை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நான் உனக்கு உன்னோட கணவர் ஸ்தானத்தில் இருந்து நான் உன்னை நடத்துவேன், உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன். அப்படி நான் கலங்கும் போதெல்லாம் இப்போ நான் கவலையே படுறதில்லை. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர்கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர் என்ற அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் இப்போ வருகிறது. ஆண்டவர் என்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம உறுதியாக நம்புகிறோமோ, என்னைக்கு அவர் என்னை கைவிட மாட்டார் என்று உறுதியாய் நம்புகிறோமோ, அப்போ தான் நம்மளோட வார்த்தைகள் எல்லாம் மாறும், நம்முடைய சிந்தைகள் மாறும். ஏன்னா நம்ம தோற்று போகிறதுக்காக பிறந்தவர்கள் அல்ல. தோற்று போகிறவன் பிசாசு மட்டும்தான். தோல்வியுற்றவன் பிசாசு மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் தோல்வி. நமக்கு தோல்வியே இல்லை. நம் பார்க்கிற 4 திசைகளிலும் ஏசு கிறிஸ்து ஜெயித்தவராயிருக்கிறார். ஏசு கிறிஸ்து மட்டுமே ஜெயித்தவராயிருக்கிறார். நம்ம பார்க்கிற 4 திசைகளிலும் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டியது சாத்தான் விழுந்து கிடப்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த மாதிரி நம்முடைய தாட்ஸ் எல்லாம் ஒரு விசுவாசமான நினைவுகளாக, நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வசனத்தை நம்ம வாசித்து வசனத்தில் நம்ம வளர வேண்டும். வசனத்தை சொல்ல சொல்ல ஏசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை பேச 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 சூழ்நிலைகளுக்குள்ளே அந்த வார்த்தை கிரியை செய்யும். அது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது மாறும். அந்த சூழ்நிலை மாறும். எனவே அதை விசுவாசித்து, ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டவில்லையா? அது அவருக்கு அடங்கினதல்லவா? அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள்
எல்லாம் கூடும். அவரை போல அவரை விசுவசிக்கிறவர்களுக்கும் எல்லாம் செய்ய முடியும். அப்படி நம்ம விசுவாசிப்போம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. இங்கே கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? எனவே ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. சூழ்நிலையை பற்றி பேசினீங்கன்னா மாற்றம் வராது. சூழ்நிலைகளை பார்த்து பேசினா மட்டும்தான் மாற்றம் வரும். எனவே பிரியமானவர்களே, நம்ம அந்த மாற்றத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்போ உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆபிரகாம் எவ்வளவோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும், நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அவர் நம்பினார். ஆண்டவரை நம்பினார், உறுதியாக நம்பினார். அதனால தான் அவர் விசுவாசத்தில் வல்லவன் என்று பெயரை பெற்றார். எனவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எனவே அந்த புதிய காரியத்துக்காக இந்த நாளில் ஆவலோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க, விசுவாச வார்த்தைகளை பேசி காத்திருங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, நாங்கள் நம்முடைய வசனத்துக்கு எங்களுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், எங்களுக்கு நீ தந்த வாக்கு தத்தங்கள், அவைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எப்படி விதை முளைத்து அது ஜீவனாய் வெளிவருகிறதோ அதே போல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளும் அப்படியே அது ஜீவன் பெற்று எழும்ப போகிறது. ஆண்டவரே, எங்களை குறித்த நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று நீர் சொல்லி வைத்திருக்கிறீர். எனவே ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் அல்லவா? அந்த காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா, அந்த காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஒரு புதிய காரியம் தோன்ற செய்யுங்கப்பா. சூழ்நிலைகளை பார்த்து அதை பார்த்து பயந்து சூழ்நிலைகளை பற்றியே பேசுகிறவர்களாக இருக்காம, இனி அந்த சூழ்நிலையை பார்த்து பேசி, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு யெகோவா ஈரா என் தேவைகளை அவர் சந்திக்க உண்மையுள்ளவர். அவர் யெகோவா நிசி, எனக்காக யுத்தம் செய்வார். அவர் யெகோவா சாபோத், சேனைகளின் கர்த்தராய் இறங்கி வந்து எனக்காக யுத்தம் செய்வார். யெகோவா நிசி, ஜெயக்கொடியை எங்கும் பறக்க வைப்பார் என்று நீங்கள் எல்லாவற்றுக்கும் யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானத்தை தருகிறவர், யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறவர் என்று அவரை நீங்கள் இன்னைக்கு அவரை துதித்து கொண்டே இருங்கள். துதிக்க சூழ்நிலைகள் மாறும், துதிக்க தோல்விகள் மறையும், துதிக்க இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகும். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்தே போகக்கூடாது. நம்ம விசுவாசம் தயங்கவே கூடாது. நம்ம விசுவாசத்தில் நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். நம்ம விசுவாசிக்க தான் ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ஒரு சின்னதுக்கு விசுவாசிக்காமல் பெரியது எப்படி நடக்கும்? எனவே சின்னதோ பெரியதோ எல்லாவற்றுக்கும் நீர் தான் ஆண்டவரே, எனக்கு எப்போது நான் வந்தடையத்தக்க கண்மலை நீங்கி தான் ஆண்டவரே, ஓடி வந்து அந்த கண்மலைக்குள்ளே புகுந்து கொள்ளுகிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு கூட இருக்கும்போது எங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ளே எல்லாத்தையும் வைத்திருக்கும்போது எந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும்? எந்த பிசாசியங்களை மேற்கொள்ள முடியும்? எந்த மந்திரவாத பில்லி சூனிய கட்டுக்கள் எங்களை சேதப்படுத்த முடியும்? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துண்டு சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அவன் கொண்டு வருகிற எல்லா தோல்வியின் எண்ணங்களையும் நாங்கள் விரட்டி அடிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு மாறும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாச கண்களோடு நீர் செய்ய போகிற புது காரியத்துக்காக ஆவலாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எதை பழசையும் நாங்கள் சிந்திக்கவே இல்லை, எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சகல சாபத்துக்கும் எங்களை நீங்களாக்கி விட்டார். அவர் மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவர் போல எங்களுக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானபடியினால எந்த ஒரு சாபமும், எந்த ஒரு தரித்திரம், எந்த ஒரு நோய், எந்த ஒரு ஆண்டவரே பிசாசின் கிரியைகளும் எங்களிடத்தில் அது பலிக்காது ஆண்டவரே.
பலிக்காது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம், விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவருடைய சகல வல்லமைகளை ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று அறிக்கை செய்கிறோம். நாங்கள் விசுவாச கண்களில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 4 திசையிலும் ஜெயித்திருக்கிறவராக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 4 திசையிலும் ஜெயித்திருக்கிறபடியினால 4 திசைகளிலும் ஆண்டவரை எங்களை எதிர்த்த, எங்களுக்கு ஆண்டவரை தடைகளை தாமதங்களை கொண்டு வந்த ஆண்டவரை எங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல், எழும்ப முடியாமல், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரை சர்வப்பிரகாரமான ஜீவியத்திலும் நாங்கள் எழும்ப விடாமல் தடை பண்ணின எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் ஆண்டவரே மேற்கொள்ள நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று விசுவாசிக்கிறோம். முதல்ல நாங்கள் விசுவாசத்தில் எழும்பி ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல நாங்கள் வளர்ந்து காரியங்களை இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை அதனால எங்கள் ஆத்துமா பலப்படும். நீங்கள் சொன்னீங்க ஆத்துமாவில் பலன் தந்து உன்னை தைரியப்படுத்தினேன் என்று. கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறதையும் கர்த்தர் எங்களுக்காக செய்கிற கிரியைகளையும் நாங்கள் பார்க்கும்போது, அதை ருசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரே எங்கள் ஆத்துமா செழிக்கும். ஆண்டவரே ஆத்துமா செழிக்க செழிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறுவோம். ஆண்டவரே இப்படி எதுக்காக நாங்கள் ஆத்துமாக்களுக்காக அழணும், நாங்கள் எங்களை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு நாங்கள் அப்படி ஜெபத்தில் அழணுமே தவிர எங்கள் கவலை, எங்கள் கஷ்டங்களை நினைத்து, எங்கள் உபத்திரவங்களை நினைத்து, எங்கள் கடன்களை நினைத்து, ஆண்டவரே எங்கள் போராட்டங்களை நினைத்து அழுகிறவர்களாய் அல்லப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தில் உம்மிடத்தில் அழக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு துணையாக நில்லுங்கப்பா. எல்லா நெருக்கத்திலும் ஒரு விசாலமான பாதையை நீர் வைத்திருக்கிறீரப்பா. உடைந்து போன உள்ளங்களை தேற்றுங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு பல நெருக்கடியினால், பல சூழ்நிலைகள் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விடுவீங்கப்பா. கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களை விடுவீங்க ஆண்டவரே. கர்த்தாவை விடுவீங்கப்பா. ஒரு விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவரே ஒடுங்கி போயிருக்கிற ஆண்டவரை கூனி குறுகி போயிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கப்பா, நீ அவமானப்பட மாட்ட, நீ நிந்தை அடைய மாட்டேன், உன் வெக்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுங்கப்பா. ஒருவருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. வெக்கத்தால் தனை குழிந்து போயிருக்கிற அவர்களுடைய முகத்தை உடைய கரத்தால் தூக்கி நிறுத்துங்க. அவர்களுடைய முகங்களில் வழிகிற கண்ணீரை இன்னைக்கு துடைத்து விடுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சூழ்நிலைகளில் மாற்றங்களை கொடுக்க தகப்பனே. மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளும் பிசாசு மேற்கொள்வதில்லை, ஒரு நாளும் சூழ்நிலைகளை மேற்கொள்வதில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக எழும்ப உதவி செய்யுங்கப்பா. உன்னதமான உடைய அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்றைக்கி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தேவ பாதுகாவல், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் ஆண்டவரே, உதவிகள் ஒத்தாசைகள் பெருகட்டும் தகப்பனே. தேவ தூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய இறங்குவார்களாகப்பா. இன்னைக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்துக்குள்ளாய் வேலியை அடைத்து காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் வியாதியோடு, யாரெல்லாம் பலவீனங்களோடு, யாரெல்லாம் ஆண்டவரே ஐயா சோர்ந்து போய் காணப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் ஆவியில் சோர்ந்து போய் காணப்படுகிறாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே சத்துவமில்லாதவருக்கு சத்தத்தை கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன், இன்னைக்கு அவர்களை பலப்படுத்தி எழும்பி நிற்க பண்ணுங்கப்பா. இன்னைக்கு ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய ஆண்டவரை அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் புதிதாய் மாறட்டும் என்று ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி விட முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸட் டே.